Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி dougal.com நிகழ்ச்சினா உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஷோல சந்திக்கிறோம். எஸ், அதாவது ஏகப்பட்ட சேனல்ல எல்லா விதமான கேம் ஷோவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம dougal.comல கேம் ஷோ பண்ணக்கூடாது? நாங்க மட்டும் பண்ண மாட்டோமா? இல்ல எங்களுக்கு பண்ண தெரியாதா? பண்ணுவோன்றதுக்காக ஒரு வித்தியாசமான கேம் ஷோ இது. நடுவுல கொஞ்சம் காமெடி பண்ணுவோம். அதாவது எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவன் ட்ரெயின் ஏறி போனோம்னா பிளாட்ஃபார்ம் வந்துதான் ஆகணும். இப்படி நடுவுல கொஞ்சம் காமெடி பண்ணுவோம் கேம் ஷோல. மிகப்பெரிய கண்டஸ்டன்ஸ் 4 பேர் வந்திருக்காங்க சார். நாங்களும் பேச காமிக்கணும் சார் கேமரால. நான் சொல்லுவேன். ஓகே ஓகே, இந்த 4 பேர்ல நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஏ டீம். திரும்புங்க. தண்டமாசத்துக்கு கவந்தம், அந்த பக்கம் தண்ணிக்கு லாட்டரி அடிக்கிற பன்னீர் செல்வம். இந்த பக்கம் பி டீம். இப்ப திரும்ப இவரு ஆனந்த், அந்த பக்கம் இருக்கிறவரு ராபர்ட். இவங்க 4 பேரும் மிகப்பெரிய புத்திசாலிகள், அதிபுத்திசாலிகள், அறிவாளிகள் என்று இவங்களே மார்க் தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, கை தட்டுங்க. நடுவுல கொஞ்சம் காமெடி பண்ணுவோம். ஓகேப்பா, இந்த நடுவில் கொஞ்சம் காமெடி பண்ணுவோம் நிகழ்ச்சியில் வந்து உங்களோட டேலண்ட்டையும் உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம் தருவோம். ஃபர்ஸ்ட் உங்களோட டேலண்ட்டை காமிச்சிருங்க, அதுக்கப்புறம் நம்ம கேம் ஷோ போகலாம். ஃபர்ஸ்ட் கோதண்டம், உங்களோட டேலண்ட் என்ன? அதாவது எனக்கு வந்து எங்கள் வீட்டு பிள்ளை பாடல்னு ஒரு பாட்டு போடுங்க சார். யோ, என்ன உங்களுக்கு சாங் போடுற நிகழ்ச்சி அது? உன்னோட டேலண்ட் அதான் காமிப்போம். அப்படியா? ரைட் சார். நான் பல குரல் பேசுவேன் சார். பல குரல்ல பேச, தட் மீன்ஸ் மிமிக்ரி. மிமிக்ரி இல்ல சார், பல குரல்ல பேசுவேன். பல குரல்னால மிமிக்ரி தானயா? அது கிடையாது சார். இது ஓகே, ஏதாவது இருந்து தொலைகிட்ட நீ பல குரல்ல பேசுப்பா. மார்வாடிங்க உங்ககிட்ட கேட்டானா, அரே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கேன்னா, குஷி இருக்கேன்னா, ரொம்ப ரொம்ப பகவத் அச்சா இருக்கு, வயிற்று மேல சோறு துண்டேன்னா தலை மேல புத்தி இருக்கு. இது அவங்க கேட்கறது. வயிற்று மேல எப்படியா சோறு துண்ட முடியும்? வாய்க்குள்ளதானே சொல்லி. பரவாயில்ல, ரைட், சூப்பர் சூப்பர். ஏன் வந்து ஒரு சைனீஸ் பேசினா இது வந்து சைனீஸ். ஓ சூப்பர். இதே குறிக்காரங்க இது இல்லாம அடிஷனலா ஒரு தெரியும் சார், ஸ்பீக்கர் இருந்தா மட்டும்தான் அது நான் அந்த டேலண்ட்டை காமிப்பேன். இருந்தாலும் உங்களுக்காக காட்டுமா? சூப்பர் சூப்பர். உடம்புல எல்லா பாகமும் ஆடுதுப்பா. வாங்க, ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். ஓகே, மிஸ்டர் பன்னீர் செல்வம், என்ன உங்களோட டேலண்ட்? சார் மிமிக்ரி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்க சார். ஓகே. சத்தியம் தோப்பர் இல்லை. சத்தியமா நீ ஜெயிக்க போறது இல்ல. ட்ரூத் நெவர் ஃபெயில். ஆளப்பட்ட சார், கடல்ல கப்பல் போது, வானத்துல ஏர்ப்ளேன் போது, நம்ம பெப்பர்ஸ் டிவில நம்ம நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. சூப்பர். ஓகே, ரொம்ப நேரம் கை தட்டி பிரயோஜனம் இல்ல. மிஸ்டர் ஆனந்த், உங்களோட திறமை காமிங்க. சார் நானும் மிமிக்ரி பண்ணுவேன். நீங்களும் மிமிக்ரி? நியூ வாய்ஸஸ் சார். நியூ வாய்ஸா? இப்ப லீடிங்ல இருக்கிற ஹீரோஸ். ஓகே. பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் இருக்காரு இல்லையா? ஆமா. மான் கராத்தி. என்னோட ஃப்ரெண்ட் தான், சொல்லுப்பா. எனக்கும் ஃப்ரெண்ட் தான் அவரு. அவரோட ஃப்ரெண்ட் தான். ஓகே சூப்பர். பாப்பா இப்ப அவர் வாய்ஸ் பண்றாரு. அவர் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த மாதிரி படத்தெல்லாம் பண்ணிருப்பாரு. ஓகே. நான் கூட ஒண்ணு ரொம்ப சின்ன பிள்ளைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சேலையில பார்த்ததுக்கு அப்புறம் ஓப்பனா சொல்றேன், விழுந்துட்டேன். அப்புறம் ஏன் போகும்போது ஒரு மாதிரி பாத்தியா? சார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சார். ஓகே. ஓ பின்னாடி நான் வரல 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 வரலனா விட்டுருப்பா. வரல நீங்கறாரு சார். நம்ம இப்ப அருள்நிதி இருக்காரு இல்லையா, தகராறு ஹீரோ, அவரோட வாய்ஸ் பாத்தீங்கன்னா, எஸ்கோஸ் மே, நான் உங்களை எங்கேயோ பாத்திருக்கேன், நீங்க என்ன எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? ஒன்னும் ஜெயிக்கணுங்க, இல்லைன்னா தோக்கணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம குக்குல தினேஷ் பண்ணிருப்பாரு, அவரோட வாய்ஸ் ட்ரை பண்ணிருக்கேன் சார். கொடி கொடி கொடி. அட பாவி, கண்ணை குத்திட்டா. எப்படி சார் இருந்தது? நீ வேற ஒண்ணு எப்படி இருந்தது பாக்கத்தோட கண்ணை குத்து வந்துட்ட. ரைட், விடுப்பா. நல்லா சூப்பர். ரைட், ரைட் விட்டா போறீங்க. வாங்க, உங்களோட டேலண்ட் என்ன ராபர்ட்? சார் என்னோட டேலண்ட் வந்து நல்லா பாடுவேன் சார். நல்லா பாடுவேன். என் பாட்டை கேட்கறதுக்கு எல்லாம் கியூல வந்து நிப்பாங்க சார். சூப்பர் சூப்பர். சோ அப்ப ரொம்ப நேரம் பாட கூடாது, ஒரு நிமிஷத்துல பாடி முடிச்சு. பாடுப்பா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. போது விடுப்பா. எல்லாம் நம்ம ப்ரோகிராம் ப்ரொடியூசர் சொல்லணும். அதாவது கண்டஸ்ட் கிடைக்கலன்றதுனால யாரையோ பிடிச்சி சட்டையை மாத்தி நிக்க வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட், சூப்பர். இது
நடுவுல கொஞ்சம் காமெடி பண்ணுவோம். ஓகே, இப்போ முதலாவதா வந்து என்ன பண்ணோம்னா உங்களோட அறிவு சார்ந்தமான ஒரு சூப்பரான கேள்வி கேட்டு நம்மளுடைய கேம் ஷோக்கு போறோம். ஓகேவா? இப்போ நான் கேள்வி கேட்டதும் யாரும் இங்க பஸ்ஸர் அமுக்குறது கிடையாது. ஸோ கை தட்டுறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆப்ஷன் போவோம். 2 கேள்வி தான் கேட்கப்படும் இந்த ரவுண்ட்ல. ஓகே, நல்லா கவனமா கேளுங்க. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? சூப்பர், இவங்க தான் கை தட்டினாங்க, நீங்க கை தட்டுறதுக்குள்ள. பட் இப்போ நீங்க பதில் சொல்லணும். அதுக்கு முன்னாடி உங்க பாக்கெட்ல ஆல்ரெடி கொடுத்துருக்க மூக்குப்பொடி எடுத்து மூக்குல போட்டு அதுக்கு பதில் சொல்லணும். ரெடி? உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இல்ல 8 கால் பூச்சி எத்தனை இல்ல 8 கால் பூச்சி எத்தனை கால் அத சொல்லு பதில். ஓகே, 3 தடவையும் தப்பா சொன்னாரு, அதனால இவருக்கு மார்க் கிடையாது. மூக்குப்பொடி போடத்தான் செய்யணும், ஆனா அதுக்கு பதில் சொல்லத்தான் செய்யணும். அது உங்களால முடியல, அதனால உங்களுக்கு பதில் அந்த பதிலுக்கு உண்டான மதிப்பெண்ணும் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ அடுத்த கேள்வி. வாட்டியா ஃபேண்டாஸ்டிக். அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே கைத்தட்ட, அதனால இவருக்கு தான் அந்த ஆப்ஷன் போகும். இந்த கேள்வி என்னன்னு கரெக்டா பாத்துங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய செல்போன் நிறுவனம், இப்போ அதுக்கு பேரை மாத்தியாச்சு. அந்த நிறுவனத்துல அவங்க பயன்படுத்துற ஒன்று குட்டி நாய், வெள்ளை கலர், வேகமா ஓடும், மூக்கல கொஞ்சம் கருப்பா இருக்கும். அது என்ன கம்பெனி? மூக்கல பொடி எடுத்துட்டு பேசு. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சூப்பர் 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 சூப்பர். ஒரே தடவை பதில் கரெக்டா சொன்னாரு. அததான் நானும் சொன்னேன். அத நீ சொன்ன, ஆனா அந்த கேள்வி உனக்கு வேற, இது வேற கேள்வி. செக்கங்க. ஓ சூப்பர், வெரி குட். ஓகே ரைட். இந்த கேமோட அதாவது நடுவுல கொஞ்சம் காமெடி பண்ணும் கேமோட வின்னர் இருந்தாங்க. பிடிங்க, டக்கு பிடிங்க. சார் கடைசில தான தருவீங்க. அதெல்லாம் மூடு. எப்படி இவங்க தான் வின் பண்ணுவாங்க எங்களுக்கு தெரியாதா? ஓகே, இப்போ நடுவுல கொஞ்சம் காமெடி பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கேம், ஒரு வீரத்துக்கு உண்டான கேம், ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு சூப்பரான கேம். என்னன்னா கயிறு மேல நட. ஓகே, எது மேல சார்? கயிறு மேல நட. ரைட், என் காதுல வேற மாதிரி வந்து. தப்பால நாங்க பேச மாட்டோம் எப்பவே. சோ இந்த ஃபர்ஸ்ட் டீம் யார் கலந்து போறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்களா? ஏவா பி? சார் அவங்க விட்டு கொடுக்குறோம். நாங்க எப்பவே பெரிய மனுஷன் சார், நாங்க விட்டு. அப்படியே? ஓகே ரைட். இங்க ஒரு கயிறு இருக்கு. சோ இதல யார்ப்பா நீங்க அட்டெண்ட் பண்ண போறது? மை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நீ கொஞ்சம் இங்க வாப்பா, இங்க வந்து நில்லப்பா. ஓகே ரைட். இதை பிடிச்சிக்கோ. எப்பா இவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவா. ஓகே, நல்லா டைட்டா பிடிச்சிங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு டைம் 1 நிமிஷம் கொடுக்க போறோம். ஸோ கயிறு மேல நடக்கணும். நடக்க போறீங்கன்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் 1 நிமிஷத்துல நீங்க ஃபுல்லா நடந்தீங்கன்னா நீங்க தான் வின்னர். இல்ல அவன் அது கூட நடக்கல, நீங்க பாதி தூரம் நடந்தீங்கன்னா நீங்க தான் வின்னர். ஓகே ரெடி? உங்களோட டைம் எப்பா நீ வார்ம் அப் பண்ணிக்கிறியா? ஓகே ரைட். டைம் ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களோட டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஓகே சார். ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஒரு நிமிஷம். எப்பா அது அப்படித்தாங்க. நீ ஏரியா ஏறு. வெரி குட் சூப்பர். நீ ஏறல, அவ்வளவுதான், நீ வின் பண்ணல. விட்டுருவா. அதே போல நீங்க வாங்க. யார் நடக்க போறது? நீங்களா அவரா? நான் நடப்பேன் சார். இவருக்கு ஹெல்ப் பண்ண யார் வரீங்க? ஓகே புடிங்க. ஓகே ரெடியா? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. டவுன். ஓகே டைம் போத சார். நோட் பண்ணுங்க. டைம் போடு. ரெடி. சூப்பர். வெரி குட். நான் சொல்ல எல்லா காரணம் பரிசு கொடுத்தேன், புரியுதா? என்ன அப்போ அப்படியே ஜோ நீலாம் புதுசா வந்திருக்க, இவன் ஆல்ரெடி எங்க கம்பெனி ஆளு, இவன் தான் பணம் கேட்க மாட்டான். அதுக்காக தான் இதுக்கு கேம் ஷோ வச்சீங்க. ரொம்ப பேசுற நீ, கேம்ல இருந்து அவுட் பண்றேன். ஓகே ரைட், சூப்பர். ஒரு வித்தியாசமான இந்த கேம் ஷோ வந்து பாத்தீங்கன்னா நடுவுல கொஞ்சம் காமெடி பண்ணுவோம். ஓகே சூப்பரா வந்து 2 டாஸ்க் நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. 3வது டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா கால்ல பால் பக்கெட்ல போடும். எது வேணாலும் வைக்கலாம் சார், நீங்க இன்னும் வச்சாலாம் பண்ணுவேன். ஓகே, கால்ல பால் பக்கெட்ல போடு. ஓகே வெல்கம் பேக் டு திஸ் பிக் கேம் ஷோ. நடுவுல கொஞ்சம் காமெடி பண்ணுவோம். சார் புரியல சார். இன்னும் இதை பத்தி நான் எதுவுமே சொல்ல, அது சொன்னாதானே உனக்கு புரியுதுக்கு. மூதேவி பசங்களா நல்லா கூப்பிட்டு வந்தாங்க பாரு. அதாவது இங்க பாத்தீங்கன்னா பால் இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா பக்கெட் இருக்கு. நம்மளோட கேம் என்னன்னா கால்ல பால் பக்கெட்ல போடு. சார் இது பக்கெட்டா இல்ல குடுவையா சார்? இது எதுவா இருந்தா உனக்கு என்ன, இதை தூக்கி அதுல போடணும். இதுதான் கேம். உனக்கு 2 நிமிஷம் டைம் தருவேன். அதுக்குள்ள நீ எத்தனை பால் போடுறன்னு பாப்போம். அவங்களுக்கு 2 நிமிஷம் டைம் கொடுப்போம். அவங்க எத்தனை பால் போடுறாங்கன்னு பாப்போம். யார் அதிகமா பால் போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே
சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ யார் ஆட போறது? ஏடிமா சார் நாங்க பண்றோம் சார். யார் போட போறீங்க? நான் தான். ஓகே, நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்களா? எஸ். ஓகே ரைட், வாங்க உங்களோட டைம் அங்க போய் நின்னுப்பா. ஓகே ரெடியா சார்? இந்த 6 பாலையுமே எடுத்து போட்டுறலாமா சார்? முதல்ல இத போடுறா, இதுல எத்தனை பால் போடுறேன்னு பாப்போம். பத்தலனா இன்னொரு 6 டசன் மைனஸ் சொல்றேன். ஓகேவா? இவன் நல்லா போடுவான் போல இருக்கு. ஏன்னா அவன் வந்து ரொம்ப பிரில்லியண்டா இருக்கான். அப்படி தூக்கி என்ன பண்ண போறான் பாப்போம். ரெடி, உங்களோட டைம் இருக்கு. எதுவும் பண்ணாத, டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே இருங்க அப்படியே இருங்க. ரெடி ரெடி ரெடி. நடுவுல கொஞ்சம் காமெடி பண்ணுவோம். உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. Okay, very good. What is your opinion for this game? சார், இந்த மாதிரி ஒரு கேம் நான் விளையாண்டதே கிடையாது சார். சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி ஒரு கேம் விளையாண்டதுல ரொம்ப பெருமைப்படுறேன் நான். வெரி குட் வெரி. நடுவுல கொஞ்சம் காமெடி பண்ணுங்க. சூப்பரான கேம். நீங்க 2 பாயிண்ட் எடுத்துறீங்க. ஒரு பால் தான் உங்களால போட முடிஞ்சது உங்களுக்கு கொடுத்த டைம்ல. பட் குடுவை அண்ணாண்டி இன்னாண்டி மாத்தி மாத்தி வச்சீங்களே, அதுதான் கேம். ரைட், ஓகே. இப்போ நீங்க எத்தனை பாயிண்ட் எடுக்க போறீங்க தெரியல. அவங்க ஆல்ரெடி 2 பாயிண்ட் எடுத்து லீடிங்ல இருக்காங்க. பட் உங்களோட டீம்ல யார் வந்து பால் போட போறாங்க? நான் பண்ண போறேன். எனக்கு அவரே ஹெல்ப் பண்ண போறார். ஓகே ரைட். ரெடி. Your time starts now. இவரே ஹெல்ப் பண்ண போறார் சார். ஓகே ஓகே. Your time starts now. சூப்பர் சூப்பர். ஓகே, வெரி பிரில்லியன்ட் மிஸ்டர் கோதண்டம். நீங்க கிட்டத்தட்ட 6 பால் போட்டிருக்கீங்க. இந்த 6 பாலை நீங்க கிட்டத்தட்ட 30 வினாடியில போட்டிருக்கீங்க. அதே சமயத்துல 6 × 2 = 12 பாயிண்ட் நீங்க எடுத்து வின்னர். யூ ஆர் தி வின்னர். சார் match the following sir: the fill in the blanks, cone is cup is shoe chappal. ஆமா. What is the game, sir? This is a game. Do you call me? Okay. I'm coming from London. Very good. ரொம்ப பிரில்லியன்ட், சூப்பரா பேசுறாங்க. அதாவது நடுவுல கொஞ்சம் காமெடி பண்ண மேட்டர் என்னன்னா, இவங்க இதுக்கு என்னதான் பிபி வந்தாலும் பிபி ஊத முடியாது. நடுவுல கொஞ்சம் காமெடி பண்ண. சூப்பர் சூப்பர். ஓகே ரைட். இப்போ அடுத்த கேம். சோ இது வரைக்கும் ஆடத்துல இவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இல்ல, திறமை இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் இதுல விளையாட முடியல உங்களால. how can possible to this happen? I don't know. ஓகே ரைட். இப்போ அடுத்த கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் மெழுகுவத்தி எரிஞ்சாலும் அதால ஆட முடியாது. நாங்க வெளியே போய் காமெடி பண்ணுவோம். நடுவுல கொஞ்சம் காமெடி பண்ணல. இப்போ நாங்க உங்களுக்கு கொடுக்க போறது, இதுல தண்ணி இருக்கு. ஓகேவா? இந்த 4 மெழுகுவத்தி எரியுது. உங்களுக்கு கொடுக்குற டைம்குள்ள எவ்வளவு சீக்கிரமா யார் இதை விரல ஊத்தி அணைக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே, ஃபர்ஸ்ட் யார்? நீங்களா? ஓகே, யார் அட்டெண்ட் பண்ண போறா? ஓகே ரைட். பக்கத்துல வாங்க. ஓகே, யூ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? இந்த கேம்ல யாரு வின் பண்ற ராஜா? உங்க பேர் என்ன? ஆனந்த் சார். சரிப்பா, ஏதாவது வின் பண்ற. உங்களோட டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. மூச்சு விடுறாங்க சார். மூச்சு விடக்கூடாது. தண்ணீர் தான் நினைக்கிறேன். மூச்சு விடக்கூடாது. மூக்க பிடிச்சுக்க. பாத்துக்க, அதுக்குள்ள பிடிக்கணும். விடக்கூடாது. ஒன்னு அனுப்பிச்சிருக்கேன். 5 பாயிண்ட் இருக்கு. பார்த்து வேற எங்கன்னா மூச்சுடாத. இதுலதான் மூச்சு. அவருக்கு டைம், நீ யாரையா சொல்றது டைம்? இவருக்கு டைம் இருக்கு, ஆனா தண்ணி இல்ல. அந்த தண்ணிக்குள்ளதான் நீங்க அணைச்சாகணும். ஆனா நீங்க சுத்தமா காலி பண்ணிட்டீங்க. 2 மெழுகுவத்தி அணைச்சிருக்கீங்க. சோ உங்களுக்கு 4 மூச்சு விடக்கூடாது. தண்ணி இல்ல. 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 தண்ண
ஓகே சூப்பர். ஓகே எப்படி ஃபீல் பண்றீங்க? வாட் இஸ் யுவர் ஒபினியன் டு திஸ் கேம்? சார் இது கையாளும் போது ரொம்பவுமே பதட்டமா இருந்தது. சூப்பர். அந்த கையில அனல் ஃபுல்லா ஐயோ அது எப்படி சொல்லணும் வார்த்தைகளே இல்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். நடுவுல கொஞ்சம் காமெடி பண்ணுவீங்க. சூப்பரா இவர் அட்டன் பண்ணி 2 அணைச்சிருக்காரு. சோ அவருக்கு 4 பாயிண்ட் இருக்கு. நீங்க எப்படி இத எப்படி முடிக்க முடியும்? அவங்க பண்ணும்போதே பார்த்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் தான். பட் ஆனா ஐ வில் ட்ரை. கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. ஓகே யார் நீங்களா அவரா? இல்ல நான் தான். நீங்க தான். ஓகே ரெடி. வெல்கம் வெல்கம். ஓகே வாங்க. ரெடியா நீங்க? ரெடி சார். உங்க டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் சார். ஒண்ணு தைரியமா இருக்கீங்க? இல்ல தைரியமா இருக்கா? பயம் இல்ல? இல்ல பயம் இல்ல. பதட்டம் இல்ல? ரெடி ரெடி. பொறுப்பா இருக்கீங்களா? ஓகே ரைட். உங்களோட டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். your time starts now. என்ன பண்ண போறீங்க? சூப்பர் சூப்பர். என்ன இவ்வளவு தண்ணி மீதி இருக்கு? சார் ஓ காட் பியூட்டிஃபுல் சார். அட பியூட்டிஃபுல் 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 பியூட்டிஃபுல். சார் சிங்குலர் plural சிங்குலர். 2 ஒத்தனா வந்து பண்ணிருக்க பரவாயில்ல. ஆக மொத்தம் நான் வந்து விரல தான் அணைக்கிறேன்னு சொன்னேன். அழகா வந்து இதை நினைச்சு இப்படி பச்சக்கு பண்ணிட்டான். சோ நீங்க வந்து கிட்டத்தட்ட 4 வினாடியில நீங்க வந்து இந்த கேம் வந்து அட்டெண்ட் பண்ணீங்க சார். டிவி ஃப்ரிட்ஜ் கிரைண்டர் சார் பப்ஸ் சார். வாடா பப்ஸ். நீ வேற ஒண்ணு லூசுத்தனமா பேசிட்டு இருக்க. அதாவது நான் வந்து விரல் அணைக்க சொன்னது வாஸ்தவம் தான். நீ வெறும் தண்ணியை மட்டுமே யூஸ் பண்ணி அணைச்ச. அவ புத்திசாலித்தனமா மூளையும் யூஸ் பண்ணி அணைச்சா. அதனால அவன் வின் பண்ண. சூப்பர் 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 சூப்பர். நடுவுல கொஞ்சம் காமெடி பண்ணும். இப்போ என்ன கேம்னு உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாலும் இப்ப சொல்றேன். பலூன் இங்க இருக்கு, இங்க நூல் இருக்கு. நீங்க பலூனை ஊதணும், கட்டணும். சோ உங்களுக்கு கொடுக்குற டைம்குள்ள எத்தனை பலூன் கட்டுறீங்களோ அத்தனை பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தர போறோம். அதை வச்சு யார் வின்னர்னு சொல்ல போறோம். ஓகே. சோ இது வரைக்கும் விளையாடுறதுல அவங்களே வின் பண்ணிருக்காங்க. நீங்க ஒண்ணுத்துல கூட வின் பண்ண முடியல. இந்த டைம் நாங்க கண்டிப்பா வின் பண்ணுவோம். இந்த டாஸ்க் நீங்க வின் பண்ணுவீங்க கண்டிப்பா. சோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த டீமா அந்த டீமா? நாங்க சார். நீங்களா? ஓகே வாங்க 2 பேருமே நீங்க இத பயன்படுத்தி இந்த பக்கம் ஒருத்தர் வந்து நின்னுக்கலாம். இல்லனா உங்களுக்கு டைம் எப்படி என்ன டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க 2 பேருமே பண்ணலாம். ஓகே இத பலூனை கீழ வச்சிருங்க. நான் டைம் ஸ்டார்ட் பண்ண சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாமே கையில தொடணும். ஓகேவா? ரெடி யுவர் டைம். என்னப்பா சப்பாத்தி மாவா பேசி போறே? பலூன் எடுத்து வாயில ஊத போறே. இப்படி பண்ணிட்டு ரெடியா இருக்கணும் சார். ரெடி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. உது டைம் போய் நோ டச்சிங். ஓ ஏப்பா அது மாதிரி நீங்க வந்து இப்ப பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா என்ன ஆவறது? அவங்க ஊதுனம்ல டக்குனு முடிச்சு போடுங்க. சார் யூ கிச்சி முடிச்சு போடு. என்னப்பா நீ முடிச்சு போடு. சூப்பர். நல்லா சார் யூ கிச்சி சார். ஏப்பா ஏய் ஓகே உங்க டைம் போடுங்க. சீக்கிரம் பாத்து முடிச்சு போடுங்க. ஓகே முடிச்சு போடு. நூல் இருக்கியா? நூல் எடுத்து இப்படி சார் நூல் எடுத்து நான் பிடிச்சது விடு. நான் பிடிச்சது கட்டு. நூல் எடுப்பா. அட பாருங்க. ஓ டைம் போறியா? நீ முடிச்சு போட்டுறியா? ஓகேப்பா. இதே வெறும் பலன் கொடுக்குற. ஓகே ஓ நூல் எடுத்து கட்டியா? ஓகே விடுப்பா. டைம் அப்படி லாஸ்டா முடிச்சு இப்படி கொடு. ஆக்சுவலா இது கூட கட்டல. ஆனா இருந்தாலும் உங்களுக்கு போனா போதுன்னு இதுக்கு ஒரு 1/2 பாயிண்ட், இதுக்கு ஒரு 1/2 பாயிண்ட். இப்ப கட்டக்கூடாது. விட்டு போனா போதும். இதுக்கு ஒரு 1/2, அதுக்கு ஒரு 1/2 ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். சார் யூ கிச்சிங் பலூன் பறந்திங். வா ஓகே. சோ இவங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. ஓகே. சோ நடுவுல கொஞ்சம் நாங்க காமெடி பண்ணுவோம். இப்படி நீங்க அது மாதிரி காமெடியில ஜெயிக்கணும். அதான் மேட்ரு. ஓகே. உங்களுக்கும் இவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ரெடியா? இப்போ இதுல யார் ஊத போறீங்க, என்ன பண்ண போறீங்க? 2 பேருமே கலந்துக்கோங்க. நீங்க ஆக்சுவலி வாட் இஸ் யுவர் ஒபினியன் ஃபார் திஸ் கேம்? சார் this game very tough sir. Okay, very tough. Kiching balloon பறந்திங். Very difficult the game. Yeah, wonderful. ஆக்சுவலா என்னன்னா அவங்க பிளானிங் இல்லாம அவங்க கேம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா ஒருத்தர் ஒரு வர்க் பண்ணினானா முடிஞ்சிருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி போயிருந்தா எப்படி இது ஒருத்தர் தான் பலூன் ஊதுறாங்க. பட் ஆனா இல்ல இது பண்ண முடியல. கெமிஸ்ட்ரி இல்ல. உங்க கிட்ட ஹிஸ்டரி பயாலஜி எல்லாமே இருக்கு. ஓகே ரைட். இப்போ நீங்க உங்க ரெடி சார் ஸ்டார்ட். ஓகே இப்போ இவங்க எப்படி பலூன் ஊத போறாங்க, எப்படி கட்ட போறாங்கன்றது நீங்களும் ஆவலா பாத்துட்டு இருக்கீங்க. நாங்களும் ஆவலா பாத்துட்டு இருக்கோம். இவங்களும் ஆவலா பாக்குறாங்க. என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே ரெடி? உங்க டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ரெடி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பலூன் ஊதி கட்டணும். பலூன் ஊதி கட்டுங்க. ஏய் கிச்சி ஊட்டியா? இல்ல எப்படி கட்டுங்க? பலூன்
ஓகே ரைட் சார் நடக்குங்க. அதான் கேம் நடக்குது. What are they doing? Okay. When I ball the bowling, Okay. when I bowling the ball, this is very difficult to handle this. This is a bowler. Keep going to your mouth. Come this side. Super. Thank you. Super. வா இந்த பக்கம் வா. நீங்க இந்த பக்கம் வாங்க. It's a very good brilliant idea மிஸ்டர் கோதண்டம். அதாவது நாங்க என்ன சொன்னோம்னா பலூனை ஊதி கட்டுன்னு தான் சொன்னோம். பலூனுக்குள்ள ஊதி கட்டுன்னு சொல்லல. பலூனை ஊதி கட்டுறது. அப்படினாலும் பலூன் ஊதுன மாதிரி தானே சார். இது போங்காட்டம் சார். போங்காட்டம் இல்லையா, அறிவாளித்தனமான ஆட்டம். இவன் நான் அப்பவே சொல்லிட்டேன், மூளையும் யூஸ் பண்றாப்ல, அதுதான் வின் பண்ணிட்டு இருக்காப்ல. உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையான்றது தெரியல, பட் ஆடியன்ஸை பார்த்து அதை சொல்லட்டும். ஓகே, இட்ஸ் வெரி குட், பிரில்லியன்ட். ஸோ இந்த கேம்லயும் நீங்க வின்னர். இது வரைக்கும் நடந்த கேம்ல எல்லாத்துலயுமே வின்னர் அவங்க தான். ஆனா ஃபைனலா ஒரு கேம் இருக்கு, அதுலயாவது தயவு செய்து நீங்க வின் பண்ணுங்க. ஏன்னா நடுத்தரல நீ நடக்கும்போது உங்களை 4 பேர் மதிக்கணும், தூக்கி போட்டு மிதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபைனலா ஒரு கேம். என்ன கேம் தெரியுமா? இங்க பால் இருக்கு, இங்க பவுல் இருக்கு. நீங்க பால் எடுத்து போடணும், 1 பிச்சில் அந்த பவுல்ல போய் விழலாம். ஸோ ஒருத்தர் போடணும், இன்னொருத்தர் உங்க டீம்ல இருக்க சேஃப்டிக்கு அந்த பக்கம் நிற்கலாம். உங்களுக்கு டைம் இருக்குன்றதுனால அதுக்குள்ள அந்த பால் வெளியே போச்சுன்னா பிடிச்சி திருப்பி கொடுக்கலாம். ஸோ நீங்க எத்தனை முறை வேணாலும் ட்ரை பண்ணலாம். உங்க டைமுக்குள்ள எத்தனை பாலை அந்த பவுலுக்குள்ள போறீங்கன்றதான் நமக்கு சார். எஸ் 1 pitch. எஸ் ஒரு சந்தேகம் இருக்கு சார். நான் ஒரு சந்தேகம் இருக்கு சார். நீங்க உட்காந்து பார்க்க போறீங்க, அவங்க போட போறாங்க, நாங்க உட்காந்து சேர கொடுங்க சார். ஏன் அவசரப்படுறீங்க? கேம் நடத்துறோம். நான் கால் வலிக்கிறதுனால உட்காந்தேன். நாங்க நிக்கிறோம், எங்களுக்கு கால் வலிக்காதா? நீங்க பரிசு வாங்குறீங்களா? நான் வாங்குறேன்னா ஓகே ரெடி. உங்க டைம் ஸ்டார்ட். யாரு போ? நீங்களா? சார் நாங்க தான். நீங்க ஓகே ரெடி வாங்க. ஒருத்தர் யார் பவுல் பண்ண போறீங்க அந்த பக்கம் போங்க. ஓகே வெரி குட். ஆல் தி பெஸ்ட். சூப்பர். ஓகே உங்க டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? Your time starts now. ஓகே ஊத்தி டைம் இருக்கு. நீ ஏன் கவலைப்படுற? போட்டு சூப்பர். வெரி குட். பத்து செகண்ட் இருக்கு. ரெண்டு பாட்டு வாங்க. சூப்பர். உங்க டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, நான் ஒரு நிமிஷம் எங்க டீம் நான் கோஆர்டினேட் பண்ணி பேசிக்கிறேன். ஓகே டைம் இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. சீக்கிரம் பாத்துங்க. ரொம்ப காதெல்லாம் பேச கூடாது. எப்படி அவங்க இது ரொம்ப கஷ்டம் பாரு, ரிஸ்கான மேட்டர். ஆமா சார். ரெடி சார். ரெடி. சூப்பர். ரெடி சார். சோ உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும் இல்லையா? தெரியும் சார். 1 பிட்ச்ல பவுல போணும். ஆமா. ரெடி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சூப்பர். இல்ல யோசிக்கணும். 1 பிச்சில் தான் பவுல் போய் விழுந்திருக்கு. நீ 2 பிட்ச் ஆனதுக்கு அப்புறம் கேட்ச் பிடிச்சல, அதுக்கு பேசாம 1 பிச்சிலே பிடிச்சு போட்டுருக்கலாம். இவன் புத்திசாலித்தனமா மூளை யூஸ் பண்ணிருக்கான். திஸ் சாம்பார் வடா சார், திஸ் தயிர் வடா சார், துப்பாக்கி அம்மா விடுங்கப்பா சார். This is a game you are calling from London. லண்டன். ஓகே. இது வரைக்கும் சூப்பரா இந்த நடுவுல கொஞ்சம் காமெடியை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கேமை பார்த்து வச்சிங்க. ஸோ இவங்களுக்கு சாதாரணமா இருக்க முடியாது. ஆல்ரெடி 25,000 பிரைஸ் வாங்கிருக்கீங்க. செக் பிரைஸ் அதெல்லாம் நான் கேட்கறேன். கொடுத்தல. ஆமா அவ்வளவுதான். ஸோ 25,000 பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே அடுத்து உங்களுக்கு இன்னும் கிஃப்ட் நிறைய இருக்கு. ஸோ இங்க நடந்த எல்லா கேம்லயும் இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு பால் கம்பெனி வழங்கும் உங்களுக்கு இந்த பால் பரிசாக தரப்படுறது. சூப்பர். கை சூப்பர். இந்த குடுவை கம்பெனி வழங்கும் குடுவை உங்களுக்கு பரிசாக தரப்படுறது. சூப்பர். அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஆறுதல் பரிசு தரேன். இந்த கேண்டல் கம்பெனி வழங்கும் கேண்டல் உங்களுக்கு பரிசு. சூப்பர். அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு இந்த பலூன் கம்பெனி வழங்கும் பலூன் பிரைஸாக கொடுக்கப்படும். சூப்பர். அது மட்டும் இல்லாம இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போற ட்ரெயின்ல வித்தவுட் லக்கேஜ் போலாம். சூப்பர். உங்களுக்கு ஆறுதல் பரிசு கண்டிப்பா தரணும் இல்லையா? சோ இது வரைக்கும் நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. அதனால உங்களுக்கு இந்த கொடிக்கல் கையில பரிசா தரணும். சூப்பர். இத வச்சு என்ன பண்றது சார்? 2 பேர் தூக்கு பண்ணி சொங்குங்க. ஓகே நேயர்களே, இது போல இன்னொரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். இது உங்கள் அபிமானத்திற்கு dougal.com. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.